என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது. கிரியா விபூதி சோப். உதயநிதி ஸ்டாலின் என்னும் நான், மூத்தவர்கள் வெளியே புதியவர்கள் உள்ளே. தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் திமுக கட்சிக்குள் தீவிரமாக எழுந்தன. திமுகவின் முப்பெரும் விழாவில் பேசிய SS பழனிமாணிக்கம், உதயநிதியை துணை முதலமைச்சராக்கும் காலம் வந்துவிட்டது, உங்களுக்கு பிறகு கட்சியை வழிநடத்த ஒருவரை அடையாளம் காட்டுங்கள் என கோரிக்கை வைத்தார். இதனால் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான விஷயம் கடந்த சில வாரங்களாகவே பேசு பொருளாக இருந்து வருகிறது. அனைத்து அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாக இருப்போம் என உதயநிதி ஸ்டாலின் நாசுக்காக பேசி வந்தார். அதே சமயம் முதல்வர் MK ஸ்டாலினும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என பரபரப்பாக பேசினார். இந்த சூழ்நிலையில் மத்திய அமலாக்கத்துறையால் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து சிறையில் இருந்து வெளியே வந்தார். அவர் வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைகள் கூடுதல் பொறுப்பாக தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி வெளியே வந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படுவது உறுதியானது. இதுபோலவே மூத்த அமைச்சர்கள் சிலர் ஜூனியர் அமைச்சர்களின் சிலரின் இலாக்காக்கள் மாற்றப்படலாம் என்றும், சிலர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு புதிதாக சிலர் சேர்க்கப்படலாம் என்றெல்லாம் கூறப்பட்டது. இந்த சூழலில் தமிழ்நாடு அமைச்சரவை இன்று மாற்றம் செய்யப்பட்டு புதிய அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். செந்தில் பாலாஜி, கோவி செலியன், R ராஜேந்திரன், ஆவடி நாசர் உள்ளிட்டவர்கள் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஆளுநர் RN ரவியிடம் ஒப்புதல் கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த கடிதத்திற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 3:30 மணியளவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். அதேபோல் அமைச்சர் பொன்முடி வனத்துறை அமைச்சராகவும், அமைச்சர் மையநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட உள்ளனர். அமைச்சர் கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை, தங்கம் தென்னரசுக்கு நிதித்துறையுடன் சுற்றுச்சூழல் துறையும் கூடுதலாக வழங்கப்பட உள்ளது. அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு காதி மற்றும் பால்வளத்துறை, அமைச்சர் மதிவேந்தனுக்கு ஆதி திராவிட நலத்துறை என பல்வேறு இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி உட்பட 4 பேர் அமைச்சராக சேர்க்கப்படும் நிலையில் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், K ராமச்சந்திரன் ஆகியோர் தமிழக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளதையொட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். உதயநிதி ஸ்டாலினுக்கு சக அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.